நாட்டில் தற்பொழுது சுயாதீனமான நீதித்துறை என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசுபொருளாக இருக்கின்றது. நீதித்துறையினுடைய சுயாதீனம் மீறல் அல்லது சுயாதீனமாக செயற்படுதா என்ற கேள்வி அது இன்றல்ல நேற்றல்ல, அது ஜேஆர்டிஏ காலத்தில் வருகின்ற ஒரு பிரச்சனை. தற்பொழுது இந்த நாடு ஒரு ஜனநாயக சூழலை முழுமையாக இல்லாமல் செய்யக்கூடிய நிலைக்கு அரசாங்கம் செல்கிறதா? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கதிரைக்கு போனவுடன் எந்த ஒரு நல்லவர் அந்த கதிரைக்கு போனாலும் அது இப்படித்தான் செய்யும். ஆக இதை விளங்கி கொண்டுதானே ஏவிபி எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது பல ஆதாரங்களோடு பேசினார்கள். ஜனாதிபதியுடன் பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி சகல விடயங்களுக்கும் பதிலளித்திருக்கின்றார். ஆகவே இந்த சந்திப்பு அல்லது இதனுடைய முதற்கட்ட முயற்சிகள் என்பன ஒரு தமிழ் மக்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இல்லை என்ற ஒரு தோரணை ஏற்படுகிறது அல்லவா? முன்னிய அரசாங்கங்களில் இவர்கள் முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் இருந்தவர்கள், நீதி அமைச்சராக இருந்தவர்கள், கப்பல் துறைமுகங்கள் அமைச்சராக இருந்தவர்கள், பெருந்தோட்டத்துறை அமைச்சராக இருந்தவர்கள், இப்படி பல வகையான முக்கியமான அமைச்சுக்களில் இருந்தவர்கள் இப்போது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொல்வது வேடிக்கை. சர்வதேச விசாரணை என்பவற்றை முஸ்லிம் கட்சிகளுடன் மலைய கட்சிகளுடன் இணைந்து முன்வைக்க முடியாது. சிஸ்டம் சேஞ்ச் என்று வெளிக்கிட்டால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை மற்றும் ஏனைய சமூகங்கள் முஸ்லிம் மலையத்துவ மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அப்படியே தீர்வு முன்பதற்கு பௌத்த மகாநாயக்க தேர்கள் இடமளிப்பார்களா என்பது கேள்வி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக கலவரங்கள் இடம்பெறுகின்றது. அதே போன்று தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் கட்சிகள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சியை சந்தித்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்திய தூதுவரை சந்தித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்திய வெளிவிவகார அமைச்சருடைய செயலாளரை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பிலும் நாட்டினுடைய ஜனநாயக சூழல், சுயாதீன நீதித்துறை போன்றவற்றை விடயங்களையும் பேசிக்கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம் நேர்களே. நாட்டில் தற்பொழுது சுயாதீனமான நீதித்துறை என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசுபொருளாக இருக்கின்றது. குறிப்பாக நீதியரசர்களுடைய வயதிலேயே 2 வருடங்களாக அதிகரிப்பது என்பது நீதித்துறையில் கை வைக்கின்ற ஒரு விடயம். இது அரசாங்கத்தின் தோல்விக்கான ஆரம்பம் என்ற ரீதியிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எதிர்க்கட்சிகள் அப்படி விமர்சனங்களை முன்வைக்கின்றன. சிங்கள ஊடகங்கள், சிங்கள சமூக வலைத்தங்கள் விமர்சனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த நீதித்துறையினுடைய சுயாதீனம் மீறல் அல்லது சுயாதீனமாக செயற்படுதா என்ற கேள்வி அது இன்றல்ல நேற்றல்ல, அது ஜேஆர்டிஏ காலத்திலிருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை. இன்னும் பின்தள்ளி போனால் பண்டாரநாயக்கா காலத்திலிருந்து அதை பார்க்கலாம். ஆனால் இப்ப இந்த நீதிபதிகளுடைய வயதெல்லையை நீடித்தல் என்றது நான் நினைக்கின்றேன் 24ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது நிதி சேவை ஆணைக்குழு கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட பரிந்துரை நீதிபதிகளுடைய வயதெல்லையை 2 ஆண்டுகள் நீடிப்பது என்று அதே பேசப்பட்டது. அப்போது எதிர்கட்சியாக இருந்த தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய கட்சிகள் கலந்து கொண்டார்கள். ஆகவே அதைத்தான் இப்போது தாங்கள் செய்வதாக அரசாங்கம் நியாயம் கற்பிக்கின்றது. அமைச்சரவை கூட்டத்தில் அதை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் உண்மை இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப தேசிய ஊடக கொள்கை மற்றும் சில விடயங்கள் எல்லாமே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது செய்து கொள்ளப்பட்ட விடயங்கள் தான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் இதை பார்க்கிறார்கள். ஆகவே இது 1-2 நீதிபதிகளுக்காக செய்யப்பட்ட ஒரு பிரச்சாரம் என்ற அடிப்படையில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் அது தொடர்பாக விளக்கம் அளித்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது 1-2 நீதிபதிக்காக அல்ல. இது 2024ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது நீதிச்சேவை ஆணைக்குழு கூட்டத்தில் இது பற்றி பரிந்துரைக்கப்பட்டது, முன்மொழிகள் முன்வைக்கப்பட்டன. ஆகவே அதன் அடிப்படையாகத்தான் செய்யப்படுகின்றது இந்த மாற்றம் என்ற வகையிலே கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதிலே உண்மை இருக்கின்றது. ஆனால் இப்போது எதிர்க்கட்சிகள் அதை ஒரு பெரிய விடயமாக பார்க்கின்றன. ஆனால் பார்க்கின்ற எதிர்க்கட்சிகளை நாங்கள் நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி என்றால், மிக சமீபத்திய காலமாக ராஜபக்ச 2012ஆம் ஆண்டு சாணி பண்டாரநாயக்காவை பலாத்காரமாக நீக்கினார்கள். நாடாளுமன்றம் மீறியோர் அதிகாரம் கொண்டது என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தினூடாக அதை விலக்கினார்கள். அதன் பின் 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டு வந்த மைத்திரிபால அரசாங்கம் மீண்டும் சாணி பண்டாரநாயக்காவை உயர்நீதிமன்றம் பிரதம நீதிபதி ஆக்கியது. இப்படி பல வேலைகள். இப்ப சந்திரிகாவை பார்த்தால் 96ஆம் ஆண்டு ராணி பண்டாரநாயக்காவை
வயது மூப்பு அடிப்படை இல்லாமலேயே உயர் நீதிமன்ற நீதியரசர்களை மாற்றி கொண்டார். அப்போது எதிர்க்கட்சியாக இந்த ஐக்கிய கட்சியில் கடுமையாக எதிர்த்தனர். பின்னர் அதே ஐக்கிய கட்சி தான் சாணி பண்டாரநாயக்காக பக்கம் பாடி இருந்தனர். ஆகவே இது ஒரு வரலாறு. இலங்கையிலே நீதித்துறை சுதந்திரம் மீறல் என்பது வரலாறு. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது இது சிங்கள அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஒரு பண்பாடு. முக்கியமாக இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பார்ப்பதாக இருந்தால் நீதித்துறை என்பது இப்படித்தான் அவ்வப்போது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து இந்த முறைமைகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றன. ஆகவே இது தற்பொழுது எதிர்க்கட்சிகள் இந்த விமர்சனத்தை முன்வைத்த என்பதனை நாம் எதிர்க்கட்சிகள் இதற்கு முன்னர் சரியாக இருந்தார்களா என்ற கேள்வியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது தற்பொழுது இந்த நாடு ஒரு ஜனநாயக சூழலை முழுமையாக இல்லாமல் செய்யக்கூடிய நிலைக்கு அரசாங்கம் செல்கிறதா? ஏனெனில் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். தற்பொழுது எதிர்க்கட்சிகள் மிக பலவீனமாக இருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் அடுத்தடுத்து தேர்தலை வைக்குமா என்ற சந்தேகத்தை தென்னிலங்கையை சார்ந்தவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதன் ஒரு கட்டமாகத்தான் நீதித்துறையில் இவர்களுடைய தலையீடு என்பது பார்க்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சொல்வது போன்று எதிர்க்கட்சிகள் இதற்கு முன்னர் தவறாக இருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தினை அவர்கள் என்ன அடிப்படையில் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்ற அடிப்படையிலேயே நாங்கள் நோக்க முடியுமா? நினைக்கிறேன் நல்ல கேள்வி. அதாவது இதான் நான் சொல்லுவது என்றால் இந்த சிஸ்டம் சேஞ்ச், இந்த சிஸ்டம் பிள்ளை, இந்த சிஸ்டம் பிள்ளை, இந்த கான்ஸ்டியூஷன், இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் பிள்ளை, இந்த ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பும் அதனுடைய சட்டங்களும் பிழை என்பதுதான் எங்களுடைய வாதம். இதைத்தான் நாங்கள் நீண்ட காலமாக முன்வைக்கின்றோம். அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ளே எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் வரும். இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கதிரைக்கு போனவுடன் எந்த ஒரு நல்லவர் அந்த கதிரைக்கு போனாலும் அது இப்படித்தான் செய்யும். ஆக இதை விளங்கி கொண்டுதானே ஏவிபி எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது பல ஆதாரங்களோடு பேசினார்கள். 1994ஆம் ஆண்டு முதல் முறையாக ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்து 2 ஆயுத போராட்டங்களை சந்தித்தவர்கள். 72ஆம் ஆண்டு ஒன்று, அடுத்து 88ஆம் ஆண்டு 2 ஆயுத போராட்டங்களும் தோல்வி அடைந்த பின்னணியில் 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதங்கவோடு இணைந்து அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மையப்படுத்திய புதிய ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் இணைந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதாவது முதல் ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்தார்கள். நாடாளுமன்றத்திலே முதல் உறுப்பினர் நிகால் களபதி. அவருடைய கோரிக்கை என்ன? முதலாவது கோரிக்கை என்ன? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்க வேண்டும் என்பது. ஆனால் அங்கே நீக்கப்படவில்லை. பின்னர் 2000ஆம் ஆண்டு அந்த ஆதரவை விலக்கிக் கொண்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது முன்வைத்த கோரிக்கை இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை நீக்க வேண்டும் என்பது, இந்த ஜாப்பை முழுமையாக மாற்ற வேண்டும் என்பது. 2022ஆம் ஆண்டு கோத்தாபாயை விலக்கிய பொழுது நடந்த போராட்டத்திலே ஏனைய இயக்கங்கள், ஏனைய கட்சிகள் முன்வைத்த பிரதான கோரிக்கை சிஸ்டம் சேஞ்ச். அதற்குள்ளே ஜேவிபி பிரதானமாக இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த அறகலைய போராட்டத்தை மையமாக கொண்டு அந்த குதிரையிலே ஏறி ஆட்சிக்கு வந்தது ஜேவிபியை மையப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி. அவர்கள் வந்த போதும் சொன்ன விஷயம் என்ன? இந்த சிஸ்டம் சேஞ்ச். ஆகவே சிஸ்டம் சேஞ்ச் இப்ப 2 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிய போகிறது. ஆகவே இன்னமும் சிஸ்டம் சேஞ்சை நோக்கி வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வியிலே நியாயம் இருக்கின்றது. அப்ப எதிர்க்கட்சிகள் செய்தது என்பதற்காக அரசாங்கம் செய்யலாமா என்ற கேள்வி நியாயம். உண்மையில் அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றால் எதிர்க்கட்சி செய்ததல்ல, எவர் வந்தாலும் அப்படித்தான் இந்த நீதித்துறையை கையாள வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே சிஸ்டம் சேஞ்ச் பண்ணினால், அரச முறைமையை மாற்றினால் இந்த பிரச்சனை வராது. ஆனால் அரச முறைமையை மாற்றுவதற்கு பண்டாரநாயக்கா சிறநாயக்காவிலிருந்து சந்திரிகா ரணில் கோத்தாபாய மைந்த என்று பார்த்தால் இப்போது அணுதவரையும் எவருக்குமே விருப்பமில்லை. ஏன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றதுக்குள்ளே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான நீதியான தீர்வை வழங்க வேண்டும். அதற்கு இவர்கள் வெறும் தயாராக இல்லை. ஏனென்றால் 87ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 13ஆம் திருத்த சட்டம் கூட இன்று முழுமையாக இல்லை. ஆகவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று வெளிக்கிட்டால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை மற்றும் ஏனைய சமூகங்கள், முஸ்லீம் மலையத்தோ மக்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அப்படியே தீர்வு முன்பதற்கு பௌத்த மகாநாயக்க தேர்கள் இடமளிப்பார்களா என்பது கேள்வி. ஆகவே இந்த பிழையான சிஸ்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு செய்வதாக இருந்தால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகளை போன்றுதான் இப்போதைய ஆளுங்கட்சியும் செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை சகலருக்கும் உண்டு. தமிழ் கட்சிகள், குறிப்பாக தமிழ் பேசும் கட்சிகள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்திருக்கின்றார்கள், இந்திய தூதுவரை சந்தித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தமிழ் பேசும் கட்சிகள் தங்களுக்கிடையில் ஒரு கலந்துரையாடுவதற்கான தளத்தை உருவாக்கியதாக குறிப்பிட்டார்கள். இதன் பின்னணியில் இந்தியா இருக்கின்றதா என்ற கேள்வி தற்பொழுது எழுகின்றது. ஏனெனில் அவர்கள் அனைவரும் இந்திய தூதுவரைத்தான் சந்தித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரம் ஜனாதிபதியுடன் பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி சகல விடயங்களுக்கும் பதிலளித்திருக்கின்றார். ஆகவே இந்த சந்திப்பு அல்லது இதனுடைய முதற்கட்ட முயற்சிகள் என்பன
ஒரு தமிழ் மக்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இல்லை என்ற ஒரு தோரணை ஏற்படுகிறது அல்லவா? இல்லை, இந்த சந்திப்பில் இந்த பயனும் இல்லை என்றால் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ் கட்சியை நோக்கி. இந்த சந்தித்த தமிழ் கட்சிகள் முஸ்லீம் கட்சியிலையும் மலைய கட்சியிலையும் விடுவோம். இப்ப தமிழ் தேசிய கட்சியிடம் ஒரு கேள்வி, நீங்கள் முன்வைத்த முன்னர் கோரிக்கை என்ன? சர்வதேச நீதி விசாரணை, போர்க்குற்ற விசாரணை ஏற்கனவே இருக்குது. ஜெனீவா மனித அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடைசி தீர்மானம் இப்ப 27ஆம் ஆண்டு நிறைவடைய போகின்றது. ஆஸ்லெப் எனப்படுகின்ற சாட்சிய பொறுமை தற்போது ஐக்கிய நாடுகள் சபை சுயமாக சாட்சியங்களை திரட்டி கொண்டிருக்கின்றது. அதை அடியொற்றியாகத்தான் உங்களுடைய கோரிக்கை அமைந்தன. சர்வதேச நீதி விசாரணை, அதோட சர்வதேச இன அழிப்பு விசாரணை எல்லாம் கேட்டீங்க. ஆக இப்ப இந்த ஏனைய கட்சிகளோட சேர்ந்து பேசி ஜனாதிபதியை சந்தித்து வருவது என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? உள்ளக பொறிமுறைக்குள் நீங்கள் வருகிறீர்களா? உள்ளக பொறிமுறை இல்லை, இது இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள நாங்கள் கரைஞ்சு போறோம்ன்றது அங்க முடிவு. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த முஸ்லீம் கட்சிகள் மலைய கட்சிகள் நோக்கி ஒரு கேள்வி. இப்ப முன்னிய அரசாங்கங்களில் இவர்கள் முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் இருந்தவர்கள், நீதி அமைச்சராக இருந்தவர்கள், கப்பல் துறைமுகங்கள் அமைச்சராக இருந்தவர்கள், பெருந்தோட்டத்துறை அமைச்சராக இருந்தவர்கள், இப்படி பல வகையான முக்கியமான அமைச்சுக்களில் இருந்தவர்கள் இப்போது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக, மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காக, புதிய அரசியல் ஜாப்பு வருகின்ற பொழுது அதற்கான திருத்தங்களை பரிந்துரைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொல்வது வேடிக்கை. இது ஒரு நகைச்சுவையான ஒரு வேலை திட்டம் தான். அனுதகுமார் சாநாயக்கா என்ன செய்கிறார்? பாரம்பரிய முஸ்லிம் கட்சிகளையும் மலைய தமிழ் கட்சிகளையும் ஒதுக்கிவிட்டு தங்களுடைய கட்சியில் நேரடியாக இணைந்து கொண்ட முஸ்லிம் பிரதிகளுக்கும் மலைய தமிழர்களுக்கும் தான் அங்கே இடம் அளித்திருக்கின்றார். இதுவே அங்கு அடிப்படையில் தவறு. அதாவது இன ரீதியான மரபு ரீதியான கட்சிகள் அங்கே அதாவது இன அடையாள கட்சியாக ஒதுக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய கட்சிகள் ஒருபோதும் அரசாங்கத்தோடு சேருவதில்லை. ஆனாலும் டக்ளஸ் தேவானந்த தலைமையான இபிடிபி மற்றும் கட்சிகள் இருக்கின்றன, பிள்ளையான் தலைமையான கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள் கூட அங்கே சேர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த கட்சி அதாவது இன அடையாளங்களை மத அடையாளங்களை தவித்து கொண்ட ஒரு ஜனநாயக பண்பு கொண்ட ஒரு ஒட்டுமொத்த இலங்கையர்கள் இலங்கை தேசியம் என்ற வரையறைக்குள்ளே ஜேவிபி வருகின்றது, தேசிய மக்கள் சக்தி வருகின்றது. அப்ப அந்த முறைமைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஏற்பாட்டுக்குத்தான் நீங்கள் போகிறீர்களா என்பது இங்கே கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு நகைச்சுவை. ஒரு 3/2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு தமிழ் பேசும் சமூகமாக ஒன்றிணைந்து தங்களுக்கிடையில் இணைந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைப்பது என்பது ஒரு நல்ல அடித்தளமாக பார்க்கப்பட வேண்டும் அல்லவா? நான் முன் சொன்ன கேள்விகள் வருவதாக இருந்தால் இந்த சிஸ்டம் சேஞ்ச், இந்த முறைமை அவர்கள் இந்த கோரிக்கையின் முதலாவது என்பது அரசியலமைப்பு மாற்றம், இரண்டாவது மாகாண சபை தேர்தல், மூன்றாவது நிலப்பிரச்சனை அல்லது தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அதாவது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், மலையக மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம். இந்த 3 விடயங்களையும் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கின்றார்கள். அதாவது 3 விடயங்களுக்கும் அவர் பதிலளித்திருக்கின்றார். ஒரு குழுவை நியமித்ததாக மாகாண சபை தேர்தலுக்கு, புதிய அரசியலமைப்பு கட்டாயம் கொண்டு வரப்படும் என்று, காணி பிரச்சனைக்கு இராணுவத்திடம் வைத்திருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படும், அதுதான் என்னுடைய கொள்கை என்ற அடிப்படையில் எல்லாம் ஜனாதிபதி உரையாற்றி இருக்கிறார். அதாவது இவர்களுடன் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். இதை கடந்து இந்த கட்சிகள் என்ன செய்திருக்க முடியும் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது அல்லவா? ஜனாதிபதி ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே நின்று கொண்டு தன்னுடைய கொள்கையை தங்களுடைய வரையறை சொல்லியிருக்கின்றார். அது சரி. தமிழ் கட்சி மலைய தமிழ் கட்சிகளுக்கும் முஸ்லிம் கட்சிகளுக்கும் இந்த சந்திப்பு சரியாக இருக்கலாம். ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழிகள் அல்லது செய்வோம் என்று ஜனாதிபதி சொன்ன விஷயங்கள் சரியாக இருக்கலாம். தமிழ் தேசிய கட்சிகள் நிலப்பாடு என்ன? இப்ப நீங்க 13ஆம் திருத்தச் சட்டம் என்று கேட்கிறீங்க. சரி, இப்ப புதிய அரசியல் ஜாப்புக்குள்ள 13 வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று ஏற்கனவே பச்சையாக வெளிப்படையாக தகவல் வெளியாகி இருக்குது. அப்ப நீங்க 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிறீங்களா, அல்லது புதிய ஜாப்பு வரைக்கும் தீர்வு கொண்டு சொல்லி கேட்கிறீங்களா? சரி, இது அடுத்தது. இப்ப உங்களோட சர்வதேசத்தை நோக்கின விசாரணை எங்க? இப்ப ஜெனீவா மனித சபையில் ஐக்கிய நாடு மனித சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அறிக்கைக்கு என்ன பதில்? காலவாசம் வந்திருக்கு, என்ன பதில்? சர்வதேச விசாரணை என்பவற்றை முஸ்லிம் கட்சிகளுடன் மலைய கட்சிகளுடன் இணைந்து முன்வைக்க முடியாது அல்லவா? அந்த இடத்துலதான் கேள்வி வருகிறது. எப்படி என்றால் தமிழ் தேசிய குறிப்பாக தரப்பினருக்கும் இந்த 3 தரப்பினரும் இணங்கக்கூடிய விடயத்தில் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதனை ஆரம்பத்திலேயே பார்க்க வேண்டும். இதிலே இணங்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் இதிலே என்ன இருக்கிறது? இணங்கக்கூடிய விடயம் 13ஆம் திருத்தச் சட்டம் சரி, மாகாண சபை தேர்தல் நடத்துங்கள் என்றால் அது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பிரதமராக இருந்த பொழுது நிறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதை எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஜேவிபி கேட்கவே இல்லை நடத்துங்கள் என்று. சரி, அது ஒரு விஷயம். அடுத்த புதிய ஜாப்புக்கான தீர்வு யோசனை இன்னமும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அந்த இப்போதைக்கு அந்த நினைப்பே அரசாங்கத்துக்கு இருப்பதாக இல்லை. இருக்கிற சட்டங்களை ஒழிய பின்னணியில் காரணம் என்ன?
இந்தியா நல்ல நல்ல விஷயம். ஏனென்றால் இப்ப இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை பொறுத்தவரை இப்போது இருக்கக்கூடிய உலக பிரச்சனை, அதாவது சர்வதேச ரீதியா இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புவிசார் அரசியலே இந்தியா அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை என்றால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை தங்களுடைய ஆதிக்கத்தை எப்படி செலுத்துவது என்பது. இந்த ஈரான் அமெரிக்க போர் நெருக்கடி சூழலுக்குள்ளே இந்த மேற்காசிய, அதாவது இந்த மத்திய கிழக்கு சொல்லப்படுகின்ற மேற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பொருளாதார ரீதியான பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அரசியல் ரீதியாக பல முரண்பாடுகளை கொண்டு வருகின்றன. ஆகவே அதற்குள்ளால் அவர்கள் நகருகிறார்கள். அப்ப அவர்கள் நகர்கின்ற பொழுது இலங்கையிலே ஒரு அமைதி நிலைமை தேவைப்படுகின்றது. இலங்கையை தங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அப்ப சிங்கள அரசியல் தலைவர்கள், அது மாத்திரமல்ல, சிங்கள அரசியல் தலைவர்கள் அல்லது இலங்கை அரசு, ஸ்ரீலங்கன் ஸ்டேட் என்ற அந்த கட்டமைப்பு என்ன பொலிசியை கேட்கிறதோ, என்ன கொள்கையை கேட்கிறதோ அதை செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. ஆகவே அதற்கேற்ப அவர்கள் நகருவார்கள். அவர்களுக்கு என்ன தேவை? 13 அமல்படுத்த போறீங்களா, சரி. அல்லது புதியாப்பு கொண்டு போறீங்களா, சரி. நீங்க சேர போறீங்களா, தமிழ் தேசிய கட்சியில் பேச போறீங்களா, சரி போய் பேசுங்க, அப்படித்தான் சொல்லுவார்கள். எங்களுடைய கோரிக்கையில தமிழ் தேசிய கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சியும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தங்களுடைய கோரிக்கையில பிடியாக நின்றால் சர்வதேச விசாரணை தான், சர்வதேச நீதி விசாரணை தான் இந்த ஆஸ்திரேலியா என்ற சாட்சிய பொறுமுறை நிறைவடைகின்றது, அதுக்கு பின்னாடி அடுத்து என்ன என்ற கேள்விகளை உரக்க கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவை, இந்தியாவை குறைந்தபட்சம் எங்கள் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப அவர்களுடைய பிரச்சனை உலக ஆனால் அரசியல். தற்பொழுது சிறைச்சாலைக்குள் கலவரங்கள் இடம்பெறுகின்றது. இந்த சிறைச்சாலை கலவரங்களின் பொழுது மனித உரிமை என்பது மிகப்பெரிய அளவு பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இலங்கை தேசிய ரீதியில் கூட மனித உரிமை விடயங்கள் அங்கு பேசப்படாமல் அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கை சரி என்ற கோணத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அரசாங்கமே கூறுகின்றது இன்னும் 2-3 சிறைகளில் இவ்வாறான கலகம் ஏற்படலாம் என்று. ஆகவே தாங்கள் அதனை அடக்குவதற்கு குறைந்தபட்ச பலத்தை பிரயோகிப்போம் என்று கூறுகின்றார்கள். சிறைச்சாலை காவலர்கள் மரணமடைந்தது அவர்களுடைய இறுதி கிரிகை வர ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம். கைதிகள் 22 பேர் மரணமடைந்த இறுதி கிரிகைகள் அவ்வாறு பேசப்படவில்லை. மனித உரிமைகள் சார்ந்து, சிறைச்சாலை கலவரம் சார்ந்து, சிறைச்சாலைக்கு இருக்கின்ற இடநெரிசல்கள் சார்ந்து மிகப்பெரிய அளவு பேசப்படவில்லை. இதற்கு முன்னர் அரசியல் கைதிகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த விடயங்களில் எவ்வாறு மனித உரிமைகளும் தென்னிலங்கையும் அமைதியாக இருந்ததோ அதே போன்ற ஒரு விடயத்தை அல்லவா தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நீதி கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தற்பொழுது இருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கலாமா? தமிழ் மக்களுடைய பிரச்சனை சரியான முறையில் அணுகப்படாதனுடைய பக்க விளைவுகள் தான். இப்ப மனித உரிமை மீறல், இந்த சிறைச்சாலைகள்ல கைதிகள் தாக்கப்படுறது, கொல்லப்படுறது போர்க்காலங்கள்ல தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிகள். இப்ப போத வஸ்து பிரச்சனை இப்ப சொல்றார், போத வஸ்துக்கு எதிராக யுத்தம் நடத்துறோம் என்று யாரோ சொல்றார். ஆனால் போத வஸ்து எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? நாடாளுமன்றத்துல சிங்களம் பேசிக்கிறார்கள். 9க்கு பிறகு வடகிழக்கு மாநிலத்துல கொண்டு போய் தமிழறிஞர்களுடைய அரசியல் சிந்தனையை மடை மாத்துறதுக்காக கொண்டே பாடசாலை மாணவர்கள் மத்தியில விதைத்துதான் இந்த போதைப் பொருள். அது இப்ப அவருடைய போதைப் பொருள் என்பது தனிய வடகிழக்கு மட்டும் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை. இலங்கை என்ற அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் நாங்கள் ஒரு வடகிழக்கில் தான் அதிக அளவு போதைப்பொருள் என்று கூற பார்க்கின்றோம். ஆனால் உண்மையில் வடகிழக்குக்கு வெளியில் தான் அதிக அளவு போதைப்பொருள் வியாபாரமும் சரி, கைதுகளும் சரி மிகப்பெரிய அளவு கைப்பற்றப்பட்டது. அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கூட தென்னிலங்கையில் தான், வடகிழக்கில் இல்லை. ஆனால் வடகிழக்கில் நாங்கள் மிகப்பெரிய அளவு அது பேசப்படுகின்றதை தவிர உண்மையில் கைப்பற்றப்படுகின்ற, கைது செய்யப்படுகின்ற அல்லது அதனை பாதாள உலக குழுவினருடன் இணைந்து நடத்துகின்ற முயற்சிகள் அனைத்தும் தென்னிலங்கை சார்ந்தவர்கள் அல்லவா? நான் சொல்ல வருகிறேன் என்றால், கொண்டு போய் கொடுத்து வடக்கு கிழக்குல தன்வினை தன்னை சுடும் என்பது நடந்து கொண்டிருக்குது. என்றால் 2009க்கு பிறகுதான் கொண்டு போய் அங்க செய்தவர்கள். அதாவது போர்க்காலத்திலும் போருக்கு பின்னரும் தமிழ் முஸ்லிம் ஆயுத குழுக்கள் நன்றாக பயன்படுத்தப்பட்டது. அதனுடைய பக்கவழிதான் ஈஸ்ட தாக்குதல். இந்த போதைப் பொருள் இன்று தென்பகுதியை அதிகமாக கைப்பற்றப்பட்டது உண்மை. ஏனென்றால் கொண்டு போய் விதைத்தார்கள் தமிழர் தேசத்தில், இன்று அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே அது வந்து விட்டது. அப்ப என்னென்றால் அடிப்படை மூலம், இதனுடைய பிரச்சனை மூலம் எங்கே ஆரம்பித்தது என்றால் இந்த போர்க்காலத்துல செய்து கொள்ளப்பட்ட விடயங்கள்ல அந்த ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், இந்த போதைப் பொருள், இந்த மனித உரிமை மீறல், இந்த சிறைச்சாலை கைதிகள் தாக்குதல் விஷயம் கூட 83ஆம் ஆண்டு பாருங்கள் பார்ப்போம். அப்ப அதுக்கு சரியான முறையில தீர்வு கண்டால் நிச்சயமா இந்த பக்க விளைவுகளை பார்க்கலாம். இந்த கொழும்புல தென்பகுதியில சிங்கள பகுதியில நடக்கிற இந்த கொலைகள், சிறைச்சாலை படுகொலைகள், ஏனைய கொலைகள் மற்றும் இந்த போதைப் பொருள் பாவனை எல்லாமே இது திட்டமிட்டு வடகிழக்குல தமிழர் தேசங்கள்ல தமிழ் மக்களை சிந்தனை அழிப்பதற்காக கொன்றப்பட்ட சாமான்கள் தான் இவை. இப்போது அவையை நோக்கியே அந்த அம்பு வந்திருக்கிறது.
அந்த அவையை நோக்கி அந்த அம்பு வந்தாலும் அதையும் இன்று வரையும் சிங்கள தலைவர்கள் வெளிப்படையாக பேசல, சிங்கள ஊடகங்கள் வெளிப்படையாக பேசுவதில்லை. நான் இதை எழுதிய பொழுது சில சிங்கள ஊடகங்களாக பேசியிருந்தேன், அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அதை சரியாக பேசுவதற்கு சிங்கள கட்சிகள், சிங்கள தலைவர்கள், சிங்கள ஊடகங்கள் தயாராக இல்லை. உண்மையில் இன்று தென்பகுதியில் தலைவிரித்தாடுகின்ற அத்தனை பிரச்சனைகளும், சிறைச்சாலை தாக்குதலாக இருக்கலாம், போது வசதி பிரச்சனையாக இருக்கலாம், துப்பாக்கி சூழலாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீதிமன்ற சுயாதீனம் மீறப்படுவதாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அடக்குவதற்காக எந்த உலகத்துக்கு இராணுவத்துக்கும் தமிழ் முஸ்லிம் ஆயுத குழுக்களுக்கும் வழங்கப்பட்ட அதிகாரங்களும் பௌத்த குருமாருக்கு வழங்கப்பட்ட அந்த அங்கீகாரங்களும் தான் இன்றைக்கு தென்பகுதியில தலைவிரிச்சு ஆடுது. அப்ப இதன் காரணமாகத்தான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றது நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்ப அந்த இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தி கட்டாயம் வந்திருக்க வேண்டும் என்றால், இதுவரை காலம் ஆட்சியில இல்லாதவர்கள், 2 ஆயுத போராட்டங்களை சந்தித்தவர்கள், தோல்வி கண்டவர்கள், அப்ப பின்னர் ஜனநாயக வழிக்கு வந்து 20 ஆண்டுகள் எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள், ஆகவே அந்த அனுபவங்களை கொண்டு வந்து நிச்சயமாக அவர்களால் இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும். இந்த சிஸ்டம் சேஞ்ச் இல்லாமல் இவர்கள் எதையுமே செய்ய முடியாது. அப்படியாக இருந்தால் முன்னைய அரசாங்கங்கள் போல இந்த சிறைச்சாலை தாக்குதல், இந்த போது வசதி பிரச்சனை, இந்த மண் கடத்தல் பிரச்சனை எல்லாமே வரும். அப்ப தமிழ் மக்களுடைய பிரச்சனை தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக தீர்க்கப்படவில்லை. இந்த போரை அழிப்பதற்கு, விடுதலை புலிகளை அழிப்பதற்கு சர்வதேச ஆதரவை பெற்றுக்கொண்ட அதே வேளை வடகிழக்கிலே முஸ்லிம் ஆயுத குழுக்களையும் தமிழ் ஆயுத குழுக்களையும் எப்படி பயன்படுத்தினார்களோ அது எல்லாமே இன்று அவர்களை நோக்கி வந்திருக்கின்றது. அவர்களை எய்த அம்பு என்று அவர்கள் நோக்கியே வந்திருக்கிறது. அந்த வலியை இன்று வரைக்கும் இவர்கள் உணரவில்லை. உணர்ந்தால் மாத்திரமே இந்த பிரச்சனைக்கான தீர்வு வரும். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஷ்னு, நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட உங்களுக்கு நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.